ஓகே ஹாய். ஓகே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விமல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏன் ஒரு பையனுக்கு காதல் செட் ஆகல அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அவன் எதுக்கு நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டு இருக்கான், எதுக்கு அவன் ஸ்டேட்டஸ் போட்டு நம்மள சாவடிக்கிறான் அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கு எதுக்கு லவ் செட் ஆகல அப்படின்ற ரீசன் நம்ம பார்த்தோம்னா, அந்த பையனுக்கு காதலை பத்தி மெச்சூரிட்டி இருக்காது. அவன் லவ் பண்ற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எந்த அளவுக்குன்னா, அவன் காதல்னா ஒரு கமிட்மெண்ட்னு தெரியாது, அந்த பொண்ணை ஃபியூச்சர்ல நம்ம தான் பார்த்துக்க போறோன்றது தெரியாது. ஏதோ அந்த பொண்ணை போய் நம்ம கல்யாணம் பண்ண போறோம், அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சைட் அடிக்க தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சைட் அடிக்கனா நம்மளும் பார்ப்போம், அந்த பொண்ணும் பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த பொண்ணும் பார்க்கும். ஸோ அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவானுங்கன்னா, அந்த பொண்ணும் பார்க்குது, அப்போ உன்னை லவ் தான் பண்ணுது அப்படின்ட்டு நம்மளை நம்ப வச்சிருவானுங்க. நம்ப வச்சு போய் அந்த பொண்ணை ப்ரொப்போஸும் பண்ணி வச்சிருவானுங்க. ப்ரொப்போஸ்னா தூக்கி கொண்டு போட்டுவானுங்க நம்ம பசங்க, அதான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு நம்மளை டார்ச்சர் பண்றானே, ஓகே தொலைஞ்சு போறான் அப்படின்ட்டு ஓகேவும் சொல்லிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்க மாட்டுவானுங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு இல்லை, பொதுவாகவே நமக்கு சொசைட்டி என்ன சொல்லி கொடுக்குன்னா, சொசைட்டி மீன்ஸ் இந்த ஸ்கூலும் காலேஜும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து ஒரு முதலாளிக்கு எப்படி அடிமையா இருக்கணும், ஒரு ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம மோல்டு பண்ணுறாங்களே தவிர, ஒரு பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எவனும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ சொல்லிக் கொடுக்குறது இல்லை, நம்ம வீட்லேயும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையும் நம்மளால ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கலாய்ப்பறான்ட்டு நம்ம பேச மாட்டோம், அதை பற்றி ஷேர் பண்ணிப்போம். ஆனால் டவுட்ஸ்லாம் கேட்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்படின்னா கேட்க மாட்டோம். அந்த பொண்ணுங்களும் என்ன பண்ணுவோம்னா கோட் வேர்ட்ஸில் பேசுவாங்க, நமக்கு அந்த கோட் வேர்டும் புரியாது. அதனாலேயே நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் கோட் வேர்டில் பேசுகிறீங்க, டேரெக்டாக சொன்ன என்ன அப்படின்றதான் கேட்குறேன். இதுவும் இந்த கோட் வேர்டு எப்படி இருக்கணும்னா, அந்த பொண்ணு ஓகே அது புரியுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பசங்க மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வா, மார்னிங் சீக்கிரமா வா, கிளாஸில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பசங்களுக்கு தெரியாது. நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் காலைல எழுந்துச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அந்த மாதிரியும் பசங்க இருப்பானுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மெச்சூரான ஒரு பையன் கிடைச்சிட்டான், எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறான் அப்படின்னா ஓகே சூப்பர், வச்சுக்கோங்க. அப்படி அந்த பையனுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னா சொல்லிக் கொடுங்க, இப்படிதான் இருக்கணும்ட்டு கற்றுக் கொடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த பையன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரிலேஸ் ஆகும், ஓகே இதெல்லாம் இருந்திருக்குன்ட்டு அவனுக்கு ரிலேஸ் ஆகும். ஸோ அப்போ அவன் ரிக்ரெட் அனுப்பிச்சிட்டு இருப்பான், கடந்து ஃபுல்லாக அழுதுட்டு இருப்பான். அவன் அவ்வளவு இல்லாமல் ஸ்டேட்டஸ் போட்டு நம்மளே சாவடிப்பான். ஸோ ஓகே, இதுதான் நான் சொல்ல நினச்சேன். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.